Hi friends, welcome to Tutor Joes. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா CorelDRAWல வாட்டர் டிராப்ஸ் எஃபெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா CorelDRAW சாஃப்ட்வேர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இல்லை நமக்கு நியூவாக ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணோம். ஸோ இதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபைல் மெனுவில் நியூ அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். கிரியேட் ஏ நியூ டாக்குமெண்ட் சொல்லிட்டு ஸோ நமக்கு நேம் பார்த்தீங்க அப்படின்னா வேறுங்க நேம் நம்ம கொடுத்துக்கலாம். நீங்கள் என்ன பண்ணால் வாட்டர் டிராப்ஸ் நேம் நான் கொடுத்துக்கிறேன். அதே போல் பார்த்தீங்க அப்போ நமக்கு வேணுங்கிற சைஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா A4 அப்படிங்கிற சைஸ் நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கான வித் அண்ட் ஹைட் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ச்சஸில் நான் மாற்றிக்கிறேன். அது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கான ஓரியன்டேஷன் வந்துட்டு நான் லேண்ட்ஸ்கேப் ஃபார்மெட்டில் கொடுத்துக்கிறேன். நமக்கு போர்ட்ரேட்டாக இருக்கும், நான் லேண்ட்ஸ்கேப்பாக கொடுத்துக்கிறேன். ப்ரைமரி கலர் மோட் பார்த்தீங்க அப்படின்னா RGB கொடுத்துக்கிறேன். RGB கொடுத்தா நமக்கு என்ன நமக்கு கலர் பார்த்தீங்க அப்படின்னா டார்க்கான கலர்ஸாக நமக்கு வரும். ரெண்டரிங் ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா 300 டாட் பெர் இன்ச் நான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா நமக்கு நியூவாக ஒரு பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு நமக்கு பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கறதுக்காக நான் இங்கே போய் ரெக்டாங்கிள் ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். நமக்கு இங்கே இருக்க டூலில் போய் ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா F6 கொடுத்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ராப் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கான கலர் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கான கலர் ஃபில் பண்ண நமக்கு ஈவனாக ஒரே கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் ஆகணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறீங்க ஃபில் டூலில் போயிட்டு இங்கே யூனிஃபார்ம் ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். இதில் கொடுத்து உங்களுக்கு வேணுங்கிற கலர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். இன்னொரு ப்ளூ கலர் ஷேடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கலர் நான் கொடுக்க போகிறேன். நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் வரதுக்காக நான் கொடுக்க போகிறேன். ஸோ நமக்கு அக்யூரேட்டாக அந்த கலர் வரதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலர் கோடிங் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறேன். ஸோ இதுக்கான கலர் கோட் பார்த்தீங்க அப்படின்னா #0085DC இது கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா நமக்கு எனக்கு அதுக்கான கலர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இதில் ஃபில் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறது இதுக்கான அவுட்லைன் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணிக்கோங்க நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலே போயிட்டு இங்கே நன் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் அவுட்லைன் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் இதை பார்த்தீங்க அப்படின்னா லாக் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணிக்கோங்க இந்த ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு அரேஞ்ச் மெனுவில் போயிட்டு இங்கே லாக் ஆப்ஜெக்ட் கொடுத்தா நமக்கு என்ன இந்த ஆப்ஜெக்ட் நமக்கு லாக் ஆகிடும். நமக்கு எங்கவும் பார்த்தீங்க அப்படின்னா மூவ் ஆகாது. சரி நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வாட்டர் ட்ராப்ஸ் வரதுக்காக இல்லை ஒரு எலிப் ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கோங்க எலிப் ஷேப் வரதுக்காக இங்கே எலிப் டூல் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. இதுக்கான ஷார்ட்கட் வந்து F7. இப்போ எலிப் ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். நமக்கு நார்மலாக கொடுத்தா நமக்கு எலிப் ஷேப் தான் நமக்கு ரவுண்டாக வரதுக்காக என்ன பண்ணிக்கோங்க கீபோர்டில் கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிட்டே கொடுத்தா நமக்கு என்ன ஈவன் நமக்கு ரவுண்ட் ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா வந்துடும். ஸோ இது கொடுத்தாச்சு. இப்போ நான் இதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கலர் நான் ஃபில் பண்ண போகிறேன். கொஞ்சம் டார்க் கலர் வரணுங்கிறதுக்காக நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கலர் உள்ள கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஃபில் டூல் போய்க்கிறேன். ஃபில் டூலில் இங்கே யூனிஃபார்ம் ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கலர் ஃபில் ஆகிறதுக்காக யூனிஃபார்ம் ஃபில் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கும் நமக்கு அக்யூரேட்டாக அந்த கலர் வரதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலர் கோடிங் நான் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல கலர் கோடிங் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான கலர் கோட் #004D79 இது கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா நமக்கு என்ன இதுக்கான கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் ஆகிடும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஷேப்புக்கும் நான் அவுட்லைன் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணிக்கோங்க அவுட்லைன் வித்தில் போயிட்டு இங்கே நன் கொடுத்தா அவுட்லைன் கலர் நமக்கு ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு நான் டிரான்ஸ்பரன்சி எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணிக்கோங்க டூலில் போயிட்டு இங்கே டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிற டூல் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொடுத்து நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். இது கொடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் பாதி அளவுக்கு வர மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஓரளவுக்கு பாதி வர மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னும் டூப்ளிகேட் நான் எடுக்க போகிறேன். ஸோ டூப்ளிகேட் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எடிட் மெனுவில் போயிட்டு இங்கே டூப்ளிகேட் அப்படிங்கிறதும் கொடுக்கலாம். இல்லை இதுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா Ctrl+D இதையும் கொடுத்துக்கலாம். நமக்கு இன்னும் டூப்ளிகேட் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிள் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் இதுக்கான டூப்ளிகேட் நமக்கு ஓப்பன் ஆகும். இது கொடுத்துக்கிறேன். இதுக்கு நமக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வர மாதிரி செட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு அகைன் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு இதுக்கான கலர் நான் கொடுக்க போகிறேன். நான் டூப்ளிகேட் எடுத்ததுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கலர் ஃபில் பண்ண போகிறேன். இதுக்கான கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் ஃபில் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணுங்கிறது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான டிரான்ஸ்பரன்சி நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ டிரான்ஸ்பரன்சி கொடுத்து நமக்கு என்ன பண்ணுறதுக்கான நமக்கு ஒயிட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக வர மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த ட்ராப் எஃபெக்ட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது கொடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் ஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ரெண்டையும் ஒன்றா கூட சேர்த்து குரூப் பண்ணிக்கலாம். நம்ம குரூப் பண்ணவும் செஞ்சுக்கலாம், குரூப் பண்ணாமல் ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க.
இது ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அரேஞ்சில் போயிட்டு நான் குரூப் பண்ணிக்கிறேன். நமக்கு ரெண்டும் பார்த்தீங்க நமக்கு ஒன்றா குரூப் ஆகிடும், நமக்கு எங்கேயும் மூவ் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோரல்டாவில் ஒரு வாட்டர் ட்ராப் எஃபெக்ட் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். இதோட கண்டினியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tudojos.com வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.